காஷாய சோபிகமனீய சிகாநிவேஷம் தண்டத்ரயோஜ்வலகரம் விமலோபவீதம். நம்மாழ்வாரின் அவயவ பிரபாவத்தை அடியொற்றியே ராமானுஜரின் அவயவ பிரபாவம் அமைந்துள்ளது. 8 ஸ்லோகங்கள் கொண்ட இந்த அஷ்டகத்தை ஒவ்வொரு ஆச்சாரிய பெருமக்களையும் ஒப்பிட்டு ராமானுஜரை நாம் தரிசிப்போம். வானமாமலையில் ஒன்னான வானமாமலை ஜீயர் சுவாமி பொன்னடிக்கால் ஜீயர் சுவாமின்னு எழுந்துள்ளார். அழகான 8 ஸ்லோகங்களை பாடியுள்ளார். இதுல ராமானுஜருடைய அவயவங்களை பற்றி விளக்குகிறார். அதுல முதல் ஸ்லோகத்துல சில விஷயங்களை மட்டும் சொல்றேன். மஸ்தகம், ஸ்ரீ சட்டாராதிம், நாதாக்கியம், முகமண்டலம், நேத்திரயுக்மம், சரோஜாட்டம், கபோலம், ராகவம் ததா என்ன முதல் ஸ்லோகம். அதாவது ராமானுஜருடைய திருமேனியை சிரிச்சுக்கிறோம் இல்லையா, அதை யாரெல்லாம் மனசுல வச்சுருக்கோமோ, இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், எப்பொழுதும் எதிராசர் வடிவழகு என் இதயத்துளதால். நம்ம இதயத்துல ராமானுஜருடைய வடிவம் எப்போதும் நின்றதென்னால் சம்சார துன்பங்கள் அண்டாது, பாபங்கள் கிட்டக்க நெருங்காது, வியாதி பீடைகள் எந்த கட்டமும் வராது, நிம்மதியார் இந்த லோகத்து இன்பமும் கிட்டும், அந்த இன்பமும் கிடைக்கும். அப்பனுக்கு சங்காடி அளித்தருளும் பெருமாள், அரமிகு நற்பெரும்போதோர் அவதரித்த பெருமாள். மஸ்தகம் ஸ்ரீ சடாராதில் பிரபன்னர்கள் என்னும் வைணவ அடியார்களுக்கு தலைவராக நம்மாழ்வார் கொண்டாடப்படுகிறார். எனவே ராமானுஜரின் சிரசே நம்மாழ்வார். நாதாக்கியாம் முகமண்டலம், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பார்கள். அந்த பழமொழிக்கேற்ப வைணவ சுடரொளியாய் மின்னிய ராமானுஜரின் அவதார ரகசியத்தை அறிந்து கொண்ட நாதமுனிகள் என்னும் முதல் ஆச்சாரியரே ராமானுஜரின் திருமுக மண்டலமாக உள்ளார். நேத்ர யுக்மம் சரோஜாட்சம், திருவெள்ளரையில் அவதரித்த புண்டரீகாட்சர் என்னும் உய்ய கொண்டார் பவிஷ்யதாச்சாரியார் விக்கிரகத்தை தம் 2 கண்கள் போல பேணி காத்து வந்தார். எனவே உய்ய கொண்டாரே ராமானுஜரின் 2 கண்களாக உள்ளார். அருசமயச் செடியதனை அடியறுத்த பெருமாள். கபோலம் ராகவம் ததா, ஸ்ரீராம மிஸ்ரர் என்னும் இயற்பெயர் கொண்ட மணக்கால் நம்பிகள் தூதுவளை கீரை கொடுத்து ஆள வந்தாருக்கு பகவத்கீதையின் அர்த்தங்களை சொல்லி பவிஷ்யதாச்சாரியார் விக்கிரகத்தை அவரிடம் சேர்ப்பித்தார். எனவே ராமானுஜரின் 2 பருத்த கன்னங்களாக மணக்கால் நம்பி விளங்குகின்றார். வக்ஷஸ்தலம் யாமுனாக்கியம். ராமானுஜரை ஆச்சாரிய தலைவராக்க எப்போதும் நெஞ்சில் நிறுத்தி நினைந்துருகி இருந்த யமுனை துறைவன் என்னும் ஆள வந்தார் ராமானுஜரின் திருமார்பாக விளங்குகின்றார். கண்டம் ஸ்ரீ பூர்ண தேசிகம். ஸ்ரீ பூர்ணர் என்னும் பெரிய நம்பிகள் ராமானுஜருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் செய்வித்து வய மந்திரத்தை உபதேசித்தபடியினால் உடையவரின் கழுத்து பகுதியாக உள்ளார். பாஹுத்வயம் கோஷ்டி பூர்ணம். திருக்கோட்டியூரிலே சரம ஸ்லோகத்தின் அர்த்தங்களை உபதேசித்து பின்னர் திரு மந்திரார்த்தத்தையும் உபதேசித்த திருக்கோட்டியூர் நம்பிகளே எம்பெருமானாரின் 2 தோள்களாக உள்ளார். அருளாளி வரிவண்ட என்னாழ்வார் அடைக்கும் பெருமாள்.
சைலபூர்ணஸ்தனத்வயம். திருமலை திருப்பதியிலே ராமானுஜருக்கு தினமும் ஸ்ரீராமாயணத்தை உபதேசித்த பெரிய திருமலை நம்பிகளே ராமானுஜரின் 2 மார்பகங்களாக உள்ளார். குஷிம்து வரரங்கார்யம். ராமானுஜருக்கு ஆழ்வார்களின் திவ்ய பிரபந்தங்களில் 3000 பாசுரங்களை உரைத்த திருவரங்க பெருமாள் அரையரே ராமானுஜரின் வயிறு பகுதியாக உள்ளார். பிருஷ்டம் மாலாதரம் ததா. திருவாய்மொழியின் சாரத்தை ராமானுஜருக்கு போதித்த திருமாலையாண்டான் ராமானுஜரின் முதுகு பகுதியாக உள்ளார். கடிம் காஞ்சி முனிம் ஞேயம். ஆலவட்டம் வீசி அருளாளனிடம் 6 வார்த்தைகள் கேட்ட திருக்கச்சி நம்பிகளே இளையாழ்வாரின் இடுப்பு பகுதியாக உள்ளார். அருள் மாறி அடியினை கீழ் அன்பு பூண்ட பெருமாள். கோவிந்தாரியம் நிதம்பகம். விந்திய மலைக்காட்டிலே இளையாழ்வாரை காப்பாற்றிய கோவிந்த பட்டர் என்னும் எம்பாரே ராமானுஜருக்கு முதுகு தண்டின் கீழுள்ள கடிதடம் என்னும் பகுதியாக உள்ளார். பட்ட வேதாந்தி நவ் ஜங்கே. திருவரங்கத்திலே உடையவரின் உன்னத பணிகளை சீர்தூக்கி செய்த பட்டர் மற்றும் நஞ்சியர் ஆகிய ஆச்சாரிய பெருமக்கள் உடையவரின் கணுக்கால்களாக உள்ளனர். ஊரு யுக்மம் தூ நம்புலம். திருவாய்மொழியின் அர்த்தங்களை திருவரங்கம் நம்பெருமாள் முன்பு உரைத்த நம்பிள்ளை என்னும் ஆச்சாரியரே உடையவரின் தொடைகளாக உள்ளார். கிருஷ்ணம் ஜானு யுகம். ஸ்ரீகிருஷ்ணர் என்ற பெயருடைய வடக்கு திருவீதி பிள்ளை ராமானுஜரின் முழங்கால்களாக உள்ளார். அஞ்சு கொடிக்கொரு சந்ததியாம் ஆண்டாள் தமக்கும் அண்ணரான பெருமாள். சைலலோகம் ஸ்ரீ பாத பங்கஜம். ஸ்ரீவசன பூஷணத்தை இயற்றி ரகசிய அர்த்தங்களை உலகோர்க்கு உபதேசித்த பிள்ளை லோகாச்சாரியர் உடையவரின் பாதங்களாக உள்ளார். ரேகாம் ஸ்ரீசைல நாதாக்யாம். மதுரை அருகே குந்திபுரம் என்னும் திருத்தலத்தில் அவதரித்த ஸ்ரீசைலேசர் என்னும் பெயருடைய திருவாய்மொழி பிள்ளை ராமானுஜரின் பாத ரேகைகளாக உள்ளார். பாதுகாம் வரயோகினம். நம்பெருமாள் சிறுவனாய் வந்து ஸ்ரீ சைலேச தயா பாத்திரம் என்று உரைத்து தன் ஆச்சாரியனாக ஏற்றுக்கொண்ட அழகிய மணவாள பெருமாள் என்னும் மணவாள மாமுனியே ராமானுஜரின் பாதுகையாக உள்ளார். அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடிக் கொடுத்தவள் தொல்லருளால் தாழ்வின்னி வாழும் பெருமாள். புன்றம் சேனாபத்திம். ஸ்ரீவைகுண்டத்திலே எம்பெருமானின் படைத்தளபதியாக விளங்கும் விஸ்வக்சேனர் என்னும் சேனை முதன்மையார் ராமானுஜரின் புன்றம் எனப்படும் திருமண் காப்பாக உள்ளார். புரோக்தம் சூத்திரம் கூரபதிம் தா. எம்பெருமானார் தரிசனம் பெற தன் தரிசனத்தை இழந்த கூரத்தாழ்வானே ராமானுஜரின் யக்ஞோபவீதம் என்னும் பூநூலாக உள்ளார். பாகினேயம் திரிதண்டஞ்ச. தாசரதி என்ற திருநாமம் கொண்ட ராமானுஜரின் மருமகனான முதலியாண்டானே ராமானுஜர் என்றும் பிரியாத தன் கைக்குள் கொண்டுள்ள திரிதண்டமாக உள்ளார். அடியார் வினை தொடர அருளன்னும் உள்வாளுருவி கிட்டி கிழங்கொடு வெட்டி களைந்த பெருமாள். காஷாயம்ச ஆந்திர பூர்ணகம். சந்நியாசிகள் என்றும் வைராக்கியத்துடன் தரித்திருக்கும் செங்காவி உடையாக ஆந்திராவில் அவதரித்த வடுக நம்பிகள் உள்ளார். மாலாம்ச குருகேச்சாரியம். எம்பெருமானார் தினமும் தரித்திருக்கும் துளசி மணிமாலையாக திருமாலையாண்டான் என்னும் ஆச்சாரியர் உள்ளார். சாயாம் ஸ்ரீ சாபகிங்கரம். நம்பெருமாள் திருக்கண்களை சேவித்து உடையவரின் திருப்பாதங்களை சரணடைந்த பிள்ளையுறங்கா வில்லிதாசர் என்னும் அடியவரே ராமானுஜரின் நிழலாக உள்ளார். ராமானுஜரின் அவயவ பிரபாவ அஷ்டகத்தை ஓதி
ஆச்சாரியார்களின் அருட்பெரும் வெள்ளம் நம்மில் பாய ராமானுஜரை கண்குளிர தரிசிப்போம். நாங்களேதொன்னறியா இவ்வழகுடன் தேவரீர் ஊழிதரும் ஊழிதரும் வாழ்ந்திடுக வாழ்ந்திடுகவே யதி சார்வபௌமனே. வாழி அருளிச் செயல் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து வாழி. ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் கூடி நின்று நம்மாழ்வார் திருமகள் கேழ்வனின் திருவடி தொழும் திருவாய்மொழி திருநாளை இனி திறம்பட காண்போம். இந்த நிகழ்ச்சி